கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், பெரியவர். இந்த நாளில் புதிய காரியங்களை செய்வார். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை இன்றைக்கு உங்கள் நடுவில் செய்ய போகிறார். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதை பார்ப்பீர்கள். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு, கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதை பார்ப்பீர்கள். பாருங்கள், யோசபாத்துக்கு விரோதமாய் எதிர்த்து ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. அப்போது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீங்கள் பெரிய ரட்சிப்பை பார்க்க போகிறீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய ரட்சிப்பை, பெரிய காரியத்தை செய்கிறது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வெறும் ரட்சிப்பு மாத்திரமல்ல, பலத்த காரியங்கள், பலத்த அற்புதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் எந்த நிலையில் நீங்கள் இப்போது இருந்து கொண்டிருந்தாலும் சரி, அவரால் முடியும். உங்கள் கண்கள் அவர் செய்கிற அற்புதங்களை பார்க்க போகிறது, அதிசயங்களை பார்க்க போகிறது. எகிப்தினுடைய சேனைகளை செங்கடலிலே மூடி போட்ட தேவன் உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் ஆச்சரியமாய் பார்க்கத்தக்கதான் அற்புதங்களை செய்ய போகிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கண்களுக்கு முன்பாய் அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கண்களுக்கு முன்பாக அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். 5 அப்பத்தையும் 2 மீனை வைத்து 5000 புருஷர்களுக்கு போஷித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கண்களுக்கு முன்பாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் கண்கள் அதை பார்க்க போகிறது, உங்கள் கண்கள் அதை பார்க்க போகிறது. பாருங்கள், அன்றைக்கு தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு கர்த்தர் செய்கிற பெரிய ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதே போல கர்த்தர் செய்தார். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். சத்துருக்கள் மாறி மாறி வெட்டுண்டு கீழே விழுந்தார்கள். ஜெயம் உண்டானது. சத்துருக்களுடைய பொருட்கள் இவர்களுக்கு கொள்ளை பொருளாய் கிடைத்தது. அவர்கள் பிறக்கங்கிற இடத்திலே கூடி கர்த்தரை துதித்தார்கள், ஸ்தோத்தரித்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வரும்போது மிகுந்த மகிழ்ச்சியோடு புறப்பட்டு வந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் நடக்கப் போகிறது. நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய செயல்களை பார்க்க போகிறீர்கள். விசுவாசிப்பீங்களா? உங்களுக்காகவே ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, ஆமாண்டவரே, ரட்சிப்பை இன்றைக்கு பார்ப்பீர்னு சொன்ன தெய்வமே, உங்கள் கண்கள் நான் செய்கிறதை பார்க்கும் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காண பலத்த காரியங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவருடைய சூழ்நிலைகள் மாற்றம் அடைவதற்கு, இவர்கள் நம்புகிற காரியங்கள் இவர்கள் வருவதற்கு, இவர்கள் சாட்சி கூறி உம்மை உயர்த்துவதற்கு, இவர்கள் உம்மை சாட்சியாய் தகப்பனே அறிவிப்பதற்கு பெரிய காரியங்களை கர்த்தர் காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சூழ்நிலைகளை மாற்றி அமைத்தருளும், சூழ்நிலைகளை மாற்றி அமைத்தருளும். அதிசயம் இன்றைக்கு நடப்பதாக, இப்பொழுது நடப்பதாக. எல்லா நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். போராட்டங்கள் விலகட்டும். சாப கட்டுகள் உடையட்டும். உடைய பிள்ளைகளுக்கு அனுகூலங்கள் உண்டாகட்டும். குழந்தை இல்லாத குடும்பங்கள் குழந்தை பாக்கி உண்டாகட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். வீடு கட்ட முடியாதவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு வழிகளை கத்த திறக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.